கசக்காத பாவக்காய். இது பாத்தீங்கன்னா ஒரு 10 பெண் கிழங்குக்கு ஒரு ஆண் கிழங்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் அது காய் பிஞ்சு வச்சாலுமே நிக்கும், இல்லைன்னா அது காயே செட் ஆகாது. ஸோ அந்த பழுப்பாகல் காடுகள்ல இந்த ஓரங்கள்ல வேலிகள்ல எல்லாமே அது தன்னை போல இயல்பாவே இருக்கும். அதை நான் ஏன் தேவைக்கேற்ற மாதிரி நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல சும்மா சும்மா தண்ணி கொடுக்கக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டைம் எல்லாம் காப்புக்கு வந்துடும். மழை பெய்யும் போது ஆடிப்பட்டத்துக்கு அப்புறம் அந்த மழை ஒன்று வரும்போது அது எல்லாமே தளைஞ்சு வரும். அந்த கிழங்கு வந்து முள்ளு முள்ளா இருக்கும், நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலா இருக்கும், சாப்பிட்ற டேஸ்ட் இல்லை. அப்போ அந்த கிழங்கு காய்ச்சி அது முடிச்சதுக்கு அப்புறம் கிழங்கு உள்ளேயே இருக்கும், பூமிக்குள்ளேயேன்ட்டு. அப்போ நிறைய கேட்பாங்க, எனக்கு அந்த கிழங்கு கொடுங்க, எனக்கு வேணும் வேணும்னு. இப்போ அந்த கிழங்கு நான் அப்படியே தோண்டிட்டேன்னா அப்புறம் அங்க இல்லாம போயிடும். அப்படிதான் நிறைய இடத்துல அழிஞ்சு போனது. இயல்பா காடுகள்லயும் வெளிகள்லயும் இருந்த கிழங்குகளை தோண்டி தோண்டி அங்க கொண்டு போய் நடுறோம்னு அப்படி நடுறதுனால நடுறவங்களும் அதை காப்பாத்தாம விட்டுருவாங்க. ஏன்னா முறை தெரியாது. காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணியை கொடுத்தீங்கன்னா தாய் அந்த கிழங்கு வந்து செத்து போயிடும். அப்ப திரும்பவும் அதோட வந்து காயே வராது. அப்போ அது என்ன ஆகும், அடுத்த ஜெனரேஷனை காப்பாற்ற முடியாம போயிடும். எல்லாருமே நிறைய பேர் ஒரு வீடியோ பார்த்தாலே என்ன பண்றாங்க, எனக்கு அந்த கிழங்கு வேணும், அந்த இது வேணும், விதைக்கிழங்கு வேணும்னு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 20 பேர் கேட்கறாங்கன்னு அது ஃபுல்லா தோண்டி தோண்டி ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆண் கிழங்கும் தேவை. கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா வராது, இங்க இல்லாமையே போயிடும். சோ அதுக்காக இப்படி பண்ணணும். மாட்டியாட புடு வச்சோம். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இல்லாம போயிடும். இதுல நான் இந்த வருஷம் ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்றதை விட ஏன் நான் சோதனை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி அது முன்னோர்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், அந்த விஷயம் எனக்கு கடத்தப்படாம போயிருக்கலாம். இந்த பழுப்பாகல்ல கொடி இருக்கு பாத்தீங்களா, அந்த கொடி நல்லா காய்ச்சிருக்கும். எந்த பழுப்பாகலா இருந்தாலும் சரி, அந்த கொடி நல்லா போயிருந்தது ஒரு இடத்துல, அது கட்டாயிடுச்சு. கட்டாயி அப்படியே நிக்குது, காய் பிஞ்சு அப்படியே இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் என்னடா பண்ணலான்ட்டு அது மனசு வரல. சரி பாப்போமே அப்படின்னு அந்த கொடிய எடுத்து அந்த ஈரத்துக்குள்ளே நல்லா உள்ள சொருகி விட்டேன். அந்த பழுப்பாகல் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கொடி அழகா தளைஞ்சு வந்துருச்சு, வேர் பிடிச்சு. அதுல இருந்து நான் அனுபவப்பட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். பழுப்பாகல் கொடி கட் பண்ணி நீங்க நெட்டீங்கன்னா, அதை நெட்டீங்கன்னா வேர் பிடிச்சி வந்துருதுங்கிறத இந்த வருஷம் அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சோ என்னதான் நம்ம கத்துக்கிட்டு போனாலும் புதுசா நம்ம களத்துல இறங்கி செய்யும் போது அதை வந்து நம்ம கத்துக்க முடியுது. இப்போ அதுலயும் இப்ப வந்து ப்ரொபகேட் பண்ணலாம்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு, அந்த காய் பழத்துல இருந்தும் அதை வந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம், விதைகள்லயும் ப்ரொபகேட் பண்ணலாம். பண்ணணும்னா இது எது ஆண் செடியா பெண் செடியாங்கிற பிரச்சனை வரும். சோ இப்ப இந்த கட்டிங்ல இருந்து வருதுங்கிறது நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அந்த கட்டிங்கை எடுத்து வேணா அழகா நடலாம். நட்டோம்னா நம்ம கிழங்கு ஃபார்ம் ஆயிக்குங்களா? ஆமா, அப்ப எஸ், அந்த கிழங்கு எப்படி ஃபார்ம் ஆகும், இப்ப நான் வச்சுட்டதுக்கு அப்புறமா வேர் புடிச்சு அங்கேயே போகும். தரையில படர விட்டீங்கனாலும் சரி, அப்போ அந்த வேர் முடிச்சு போகும்போது அங்கங்க கிழங்கு வந்து உருவாகுது. அது உண்மைதான். சோ அதுக்கான சூழல் கரெக்டா இருக்கும்போது உருவாகும். அதை பார்த்து நம்ம எடுக்கணும். பெருசா இருக்கும் காய் வந்து இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த சைஸ் இருக்குங்க. ஸ்பைன் கார்டுன்னு நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா கூட தெரியும். ஸ்பைன் கார்டுன்னு போட்டு பாருங்க. சோ அப்போ அந்த விதை மூலியமா நம்ம உருவாகுதுங்க இல்லையா, அந்த நாத்து, அந்த கண்ணை பிடிங்கி நம்ம எல்லா பக்கமும் நடலாம். நட்டதுக்கு அப்புறமா அதுல ஆண் கிழங்கு பெண் கிழங்கு பூக்கிற பருவத்துலதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கிழங்குல எது ஆண் கிழங்கு பெண் கிழங்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும். சட்டி வடிவுல கொஞ்சம் வரும், இப்படி உருண்டையா குண்டா சட்டி வடிவுல வர்றது பெண் கிழங்கு, கொஞ்சம் நீளமா அந்த மாதிரி வர்றது ஆண் கிழங்கு. கிழங்க வச்சு கண்டுபிடிக்கலாம். விதையில வைக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கும்போது ஒத்த செடியோ ஒரு கண்ணோ 2 கண்ணோ நட முடியாது. ஒரு 10வது நட்டம்னா அதுல வரும். இதுல நிறைய பாத்தீங்கன்னா நான் விதை மூலியமாக நட்டது உண்டு. இதுல ஆண் கிழங்கு நிறைய, பெண் கிழங்கு குறைவா இருக்குது. எனக்கு ஜெர்மினேஷனும் கம்மி. எஸ். ஆனா எனக்கு வந்து இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த டைம் விதை வெடிச்சு பழத்தை எடுக்காம விதை வெடிச்சு விழுந்து இந்த டைம் நிறைய பக்கம் முளைச்சிருந்தது. ஆனா அதை நான் சரியா பார்த்து இப்ப என்ன பண்ணுவேன், அந்த கிழங்குகளை எடுத்து ஒரு பக்கமா கொண்டு போய் நட்டுக்கிட்டேன்னா, இங்க இது இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்மளே நடவு பண்ணும் பொழுது இதை கவனிச்சுக்கணும், எங்க எந்த கிழங்கு இருக்குன்னு அவங்களுக்கு பண்ணையில இருக்கிறவங்களுக்கு அது தெரியணும். அப்பதான் அதை திரும்பவும் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் விட்டுறணும். அதுக்கு ஒரு உறக்க நிலையை கொடுத்துடணும், இல்லை தண்ணி ஊத்தணும்னா போயிடும். இது வந்து காய்கறி வகைகள், கிழங்கு வகையை சேர்ந்தது இல்ல. விதை வந்து கிழங்கு,
வெஜிடபிள் அந்த காய் மேல காய்க்கக்கூடிய காயத்தான் நம்ம சமையல் பண்ணுவோம். கிழங்கு இதுல வந்து சமையல் பண்ண முடியாது பண்ணக்கூடாது. போதும் போதும், தேவையில்லை. மானாவாரி இதுகளுக்கு இந்த மாதிரி கிழங்குகள் சிறப்பு. இது எல்லாமே அதலை கிழங்குங்க. சோ இன்னைக்கு கிழங்கு பயிற்சி இருக்குது, அவர் நிறைய சொல்லுவாரு. இருந்தாலும் இது வந்து வெஜிடபிள் தான், பட் விதை கிழங்கு. பழுப்பாகல் சொன்ன மாதிரியே இதுவும் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கக்கூடியது இந்த அதலை கிழங்கு, அதலை காய். அது காய் இருக்கான்னு பார்த்து தம்பி எதுலையாவது. நேத்து நாங்க பறிச்சிட்டோம், முந்தா நேத்து. இந்த இருக்கு பாருங்க, இந்த இதுதான். சோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் ஆகாதுங்க, சீக்கிரத்துல வெடிச்சு போயிடும் இந்த காய். ஆனா ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. கிழங்குதான் விதை. இந்த விதையில இருந்து வெடிச்சு கிழங்கு விழுகும். இதுலயே ஆண் கிழங்கு பெண் கிழங்கு இஷ்யூலாம் வரும். சோ இது கிழங்குதான். ஒன்ஸ் காய்ச்சி முடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி பறிச்சிருங்க அந்த காயை கூட. அதல கிழங்கு அதல காய் நடவு வந்து அந்த கிழங்கு நடணும். கிழங்கு நட்டதுல இருந்து 15 days 15 நாள்ல காய் வர ஆரம்பிச்சிருங்க, நமக்கு காப்புக்கு வந்துரும். சரி, பாவச்செடி இனம் இது. ஃபேமிலி வந்து விடர்கார்டு. சோ இது வந்து பாவக்காவுடைய. ஆமா, இது பாத்தீங்கன்னா இதைத்தான் நீங்க சமையல் பண்ணணும். ஜஸ்ட் இதையும் கிள்ளி போட்டுட்டு அப்படியே உப்பு மஞ்சத்தூள் மட்டுமே போட்டு வதக்கினாலே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். மிளகா பொடி போட்டு வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. பிளஸ் இந்த கிழங்கு ஒன்ஸ் காய்ச்சி முடிச்சிருச்சுன்னா விட்டுறணும். திரும்பவும் தண்ணியை கொண்டு போய் ஊத்தி பண்ணீங்கன்னா கிழங்கு செத்து போயிடும். அதுக்கு உறக்க நிலை இருக்கணும். இப்ப இந்த டயத்துல தான் காய்ச்சி முடிச்சு சித்திரை உழவு ஓட்டும் போது கிழங்கு எல்லாம் வெளியில இருக்கும். அந்த மாவட்டங்கள், அந்த பகுதிகள்ல, அந்த நிலங்கள்ல 2 அடிக்கு உள்ள இருக்கிற கிழங்கு கூட முளைச்சுக்கிட்டு வரும். சோ இந்த கிழங்க நான் இந்த கிழங்கு பாத்தீங்கன்னா இந்த தோட்டம் வாங்கினது இங்க இருக்குதுங்க. இது பூராமே நான் அந்த பக்கம் நட்டிருந்தேன், அங்க அந்த வேலி உரங்கள்ல. அதை பிடுங்கி கொண்டு வந்து இந்த உணவு காட்டுக்குள்ள எல்லாமே இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டேன். இது இப்ப காய்ச்சி முடிச்சோன்னு என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் செப்பரேட் டேப் அமைச்சிருக்கிறேன், வால்வு கொடுத்துருக்கிறேன். இப்போ இது காய்ச்சி முடிச்ச உடனே இந்த வால்வை நான் அடைச்சு விட்டுருவேன். இங்க தண்ணியே போகாது. தண்ணி போச்சோன்னா கிழங்கு அப்புறம் அழுகி போயிடும். காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி பண்ணிடுறோம். அந்த மாதிரி இதுலதான் நான் வந்து நடவு பண்ணியிருக்கிறேன்.